ஒரு முன்னாள் மேயர், அவருடைய கணவர், அவர்களுடன் இருந்த ஒரு பணிப்பெண், 3 பேரும் ஒரே வீட்டுக்குள் கொலை செய்யப்பட்டார்கள். முதலில் இது ஒரு சாதாரண கொலை என்றுதான் நினைக்கப்பட்டது. ஆனால் சில நாட்களில் விசாரணை வேறு ஒரு திசைக்கு திரும்பியது. அரசியல் போட்டி, பணப்பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளேயே இருந்ததாக கூறப்பட்ட ஒரு தொடர்பு. இந்த 3 விஷயங்களும் ஒன்றாக இணைந்த போது இந்த வழக்கு தமிழ்நாட்டையே அதிர வைத்தது. அந்த வீட்டுக்குள் உண்மையில் நடந்தது என்ன? யார் அந்த வீட்டுக்குள் சென்றது? ஏன் 3 உயிர்கள் பலியாகின? இதுதான் திருநெல்வேலி முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி கொலை வழக்கு. உமா மகேஸ்வரி யார்? திருநெல்வேலி மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக இருந்தவர் உமா மகேஸ்வரி. 1996 திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 1996 முதல் 2001 வரை அந்த பதவியில் இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவர் திமுகவை சேர்ந்த முன்னாள் மேயர். அரசியலில் இருந்த காலத்திலேயே அவருக்கு எதிராகவும் அவரை சுற்றியும் பல அரசியல் போட்டிகள் இருந்ததாக பின்னர் செய்தி விசாரணையில் கூறப்பட்டது. ஆனால் 2019 ஜூலை 23 நடந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையை முடித்ததுடன் அவரை சுற்றியிருந்த அரசியல் தொடர்புகளையும் போலீஸ் விசாரணைக்குள் கொண்டு வந்தது. அந்த நாள் 2019 ஜூலை 23 திருநெல்வேலி அருகே ரெட்டியார்பட்டி பகுதியில் இருந்த உமா மகேஸ்வரியின் வீட்டில் அந்த மாலை நேரம் வழக்கம் போல நகர்ந்து கொண்டிருந்தது. வீட்டுக்குள் உமா மகேஸ்வரி, அவருடைய கணவர் முருகசங்கரன், பணிப்பெண் மாரியம்மாள் ஆகியோர் இருந்தனர். அந்த நேரத்தில் வெளியில் பார்த்தவர்களுக்கு அது ஒரு சாதாரண மாலையாக தான் தெரிந்தது. ஆனால் சில மணி நேரங்களுக்குள் அந்த வீடு ஒரு கொலை சம்பவத்தின் இடமாக மாறியது. உமா மகேஸ்வரி, முருகசங்கரன், மாரியம்மாள் ஆகிய 3 கொலை செய்யப்பட்டனர். ஆரம்ப செய்திகளில் அவர்கள் கத்தியால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. முதலில் போலீசாருக்கு கிடைத்த சந்தேகம் கொள்ளையா என்பதுதான். 3 பேர் கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் வீட்டில் இருந்த நகைகளும் காணாமல் போயிருந்தன. சில செய்திகளில் உமா மகேஸ்வரி அணிந்திருந்த நகைகள் காணாமல் போனதாகவும் பீரோ உடைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டது. ஆரம்பத்தில் போலீசார் இதை கொள்ளைக்காக நடந்த கொலை என்ற கோணத்தில் விசாரித்தனர். அதனால் முதல் கேள்வி, நகைக்காக தான் 3 பேரும் கொலை செய்யப்பட்டார்களா? ஆனால் விசாரணை முன்னேறிய போது இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக இன்னும் பெரிய கேள்விகள் எழுந்தன. சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் விசாரணைக்கு உதவின. சுமார் 40 CCTV கேமராக்களின் காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சம்பவ இடத்தில் இருந்து கிடைத்த கைரேகைகளும் விசாரணைக்கு உதவியதாக தகவல்கள் வெளியானது. அப்போது ஒரு நபரின் மீது போலீசாரின் கவனம் சென்றதாக செய்திகள் தெரிவித்தன. அவர் பெயர் கார்த்திகேயன். அவர் திமுக பெண் பிரமுகர் சீனியம்மாளின் மகன். கொலை நடந்த நாளில் ஒரு ஸ்கார்பியோ கார் உமா மகேஸ்வரின் வீட்டை சுற்றி வந்ததாக CCTV காட்சிகள் மூலம் போலீசாருக்கு தெரிய வந்ததாக செய்திகளில் கூறப்பட்டது. அந்த கார் தொடர்பான விசாரணை கார்த்திகேயனை நோக்கி சென்றது. பின்னர் அவரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். வழக்கு மிகவும் பரபரப்பான நிலையில் இருந்ததால் விசாரணை தொடர்ந்து CBCIDக்கு மாற்றப்பட்டது. இதுதான் இந்த வழக்கின் மிகப்பெரிய திருப்பங்களில் ஒன்று. ஏனென்றால் இப்போது இது ஒரு கொலை வழக்கு மட்டுமல்ல, ஒரு அரசியல் பின்னணியும் இருப்பதாக விசாரணை சென்றது. விசாரணை செய்திகளில் சீனியம்மாளுக்கும் உமா மகேஸ்வரிக்கும் இடையே நீண்டகால அரசியல் போட்டி இருந்ததாக கூறப்பட்டது. மேலும் 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட்டு வாங்கி தருவது தொடர்பாக பணம் கொடுத்ததாகவும் அந்த பணம் திரும்ப கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் விசாரணை செய்திகளில் இடம்பெற்றது. சில செய்திகளில் அந்த தொகை சுமார் 50 முதல் 57 லட்சம் என்று வெவ்வேறு வகையில் குறிப்பிடப்பட்டது. அதே நேரத்தில் சீனியம்மாள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தார். தனக்கும் உமா மகேஸ்வரி கொலைக்கும் தொடர்பு இல்லை என்றும் தன்னை அரசியல் காரணங்களுக்காக குற்றம் சாட்டுவதாகவும் அவர் கூறியதாக செய்திகள் வெளியானது. அதனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். போலீஸ் விசாரணையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒன்று, அதை நீதிமன்றம் இறுதியாக நிரூபித்தது என்பது வேறு விஷயம். விசாரணையின் போது கார்த்திகேயன் அளித்ததாக வெளியான வாக்குமூலத்தில் தனது தாயின் அரசியல் வளர்ச்சிக்கு உமா மகேஸ்வரி தடையாக இருந்ததாக அவர் கூறியதாக செய்திகள் தெரிவித்தன. அவர் தனியாக வீட்டுக்குள் சென்றதாகவும் உமா மகேஸ்வரியை சந்தித்து பேசியதாகவும் பின்னர் தாக்குதல் நடந்ததாகவும் அந்த செய்திகளில் கூறப்பட்டது. அதன் பிறகு அவரது கணவர் முருகசங்கரனும் தாக்கப்பட்டதாகவும் வீட்டில் இருந்த பணிப்பெண் மாரியம்மாளும் கொலை செய்யப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியானது. ஆனால் இந்த விவரங்களை நாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்று சொல்லக்கூடாது. இவை அந்த காலகட்டத்தில் வெளியான விசாரணை மற்றும் போலீஸ் வாக்குமூல செய்திகளின் அடிப்படையிலான தகவல்கள். விசாரணை செய்திகள் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் வெளியானது. கொலை அரசியல் காரணத்துக்காக நடந்திருந்தாலும் அது கொள்ளைக்காக நடந்தது போல தோன்ற வேண்டும் என்பதற்காக நகைகள் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் வீட்டை கலைத்து வைக்கப்பட்டதாகவும் கார்த்திகேயன் கூறியதாக செய்திகள் தெரிவித்தன. அதாவது முதல் பார்வையில் போலீசாருக்கு தெரிந்தது நகைகள் காணவில்லை, பீரோ உடைக்கப்பட்டுள்ளது, அதனால் கொள்ளைக்காக நடந்த கொலையாக இருக்கலாம். ஆனால் விசாரணை வேறு ஒரு கதையை நோக்கி நகர்ந்தது. வழக்கில் மேலும் ஒரு முக்கியமான தகவல் வெளியானது. உமா மகேஸ்வரி வீட்டில் இருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட
25 பவுன் நகைகள், கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட கத்தியுடன் சேர்த்து மீட்கப்பட்டதாக மாலை மலர் செய்தி வெளியிட்டது. இதன் மூலம் விசாரணை இன்னும் வலுவடைந்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. வழக்கு மிகவும் உணர்வு பூர்வமானதாக மாறியதால் தமிழ்நாடு டிஜிபி உத்தரவின் பேரில் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. உள்ளூர் போலீசார் விசாரணை செய்த போது பல கோணங்களில் விசாரணை நடந்தது. கொள்ளைக்காக நடந்ததா, அரசியல் காரணமா, பண பிரச்சனையா, சொத்து தொடர்பான பிரச்சனையா, 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக அப்போது செய்திகள் தெரிவித்தன. ஜூலை மாத இறுதியில் கார்த்திகேயன் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு விசாரணை மேலும் விரிவடைந்தது. அக்டோபர் 2019 சீனியம்மாளும் அவருடைய கணவர் தன்னாசியும் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டது. விசாரணை அதிகாரிகள் கூறிய செய்திகளில் கார்த்திகேயனுடன் அவருடைய பெற்றோர் கொலைக்கு முன்பும் பின்னரும் தொலைபேசியில் தொடர்பில் இருந்ததாகவும் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், கைது செய்யப்பட்டிருப்பது மட்டும் குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்று அர்த்தமில்லை. இந்த வழக்கில் சீனியம்மாள் தொடர்ந்து தன் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்ததாக செய்திகளில் பதிவாகியுள்ளது. தனக்கும் உமா மகேஸ்வரி கொலைக்கும் தொடர்பில்லை என்றும் அரசியல் காரணங்களுக்காக தன்னை சிக்க வைக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். இதனால் இந்த வழக்கில் 2 பக்கங்கள் உருவானது. ஒரு பக்கம் போலீஸ் விசாரணையில் வெளியிருந்த குற்றச்சாட்டுகள், மறுபக்கம் குற்றச்சாட்டுகளை மறுத்த சீனியம்மாள். முதலில் பார்த்தால் நகைக்காக நடந்த கொலை. ஆனால் விசாரணை செல்ல செல்ல அரசியல் போட்டி, அதற்கு பின்னால் கூறப்பட்ட பண பிரச்சனை, அதற்கு பிறகு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே விசாரணைக்குள் வந்தது. இதுதான் இந்த வழக்கை மிகவும் பரபரப்பானதாக மாற்றியது. 2019 ஜூலை 23ஆம் தேதி ஒரே வீட்டில் 3 உயிர்கள் பறிக்கப்பட்டன. முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி, அவருடைய கணவர் முருகசங்கரன், பணிப்பெண் மாரியம்மாள். ஒரு கொலை போல தோன்றிய சம்பவம் பின்னர் அரசியல் போட்டி மற்றும் பணப்பிரச்சனை தொடர்பான விசாரணையாக மாறியது. கார்த்திகேயன் கைது செய்யப்பட்டார். பின்னர் சீனியம்மாளும் அவரது கணவர் தன்னாசியும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவித்தன. ஆனால் இந்த வழக்கின் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும், யார் மீது எந்த குற்றம் இறுதியாக நிரூபிக்கப்பட்டது என்பதையும் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தான் கூற வேண்டும். அதனால் இந்த கதையின் உண்மையான பாடம் ஒன்று. ஒரு கொலை வழக்கில் முதல் பார்வையில் தெரியும் கதைதான் முழு உண்மை என்று முடிவு செய்திட முடியாது. ஒரு நகை காணாமல் போயிருக்கலாம், ஒரு சிசிடிவி காட்சி கிடைத்திருக்கலாம், ஒரு வாக்குமூலம் வெளியாகியிருக்கலாம். ஆனால் உண்மை எது என்பதை இறுதியாக நிர்ணயிப்பது ஆதாரங்களும் நீதிமன்றத்தின் தீர்ப்பும் தான். இதுதான் திருநெல்வேலி முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி கொலை வழக்கின் பின்னணி. இந்த கொலை வழக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு உண்மை சம்பவத்தின் மறைக்கப்பட்ட தடங்களுடன் மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையின் தடத்தை தேடிக்கொண்டே இருப்போம். நன்றி.